வணக்கம் நேர்களே. மனக்கவலை மாற்றல் எளிது இந்த நிகழ்ச்சியில பரீட்சை நேர டென்ஷனை எப்படி குழந்தைகள் போக்கலாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஸ்டடி டெக்னிக்ஸை பத்தி, டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி, ஆட்டிடியூடை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம முக்கியமான இன்னொரு விஷயம் பத்தி பேச போறோம். குழந்தைகள் அவங்களோட படிப்பை எப்படி கையாண்டா, எப்படி எந்த விதமான இலகுவான முறையில கையாண்டா ஈஸியா அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியுன்றதை பத்தி பேச போறோம். இப்போ எந்த குழந்தைய போய் நீங்க ஒரு சினிமா கதையை கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் என்ன நடந்ததுன்றது அந்த குழந்தையால ரொம்ப ரொம்ப சுலபமா சொல்ல முடியும். அதே சினிமா கதையை ஒரு 5 நிமிஷத்தை சுருக்கமா சொல்லுன்னா அந்த குழந்தை அழகா சொல்லும். ஒன் லைன் ஸ்டோரியா சொல்லேன் அப்படின்னா இன்னும் கரெக்டா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் சீனு லாஸ்ட் சீனை மட்டும் சுருக்கி கதையை சொல்லிடும். ஸோ ஒரு குழந்தையால இப்படி ஒரு விஷயத்தை சும்மா சாதாரணமா விளையாட்டுத்தனமா பார்க்கும்போதே ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்க முடியும்னா, அப்ப அதே குழந்தையால பாடத்திட்டத்தையும் நல்லபடியா கிரகிச்சிக்க முடியணும் தானே. ஆனா யதார்த்தம் என்னன்னா, இந்த குழந்தையால பாடத்திட்டத்தை கிரகிச்சிக்க முடியறது இல்லை. ஏன் இந்த குழந்தையால இதை மட்டும் கிரகிச்சிக்க முடியல? கல்வின்றது என்ன, கத்துக்கிறதுன்றது என்ன, எங்க பார்த்தாலும் அதை கத்துக்கிறது கிரகிச்சிக்கிறது ஒரே சிஸ்டம் தானே. ஸோ சினிமாவை கிரகிச்சிக்க முடிகிற குழந்தையால ஏன் பாடத்திட்டத்தை கிரகிச்சிக்க முடியலன்னு பார்த்தா, சினிமான்றது கண்ணு முன்னாடி ஓடுது. இட்ஸ் விஷுவல் திங். அதனால அந்த குழந்தை எதுவுமே சிரமப்படாம கத்துக்க முடியுது, ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஆனா சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக்ன்றது இது ஆக்சுவலி பிரிண்டட் மெட்டீரியல்ன்றதுனால அந்த பிரிண்டட் வார்த்தைக்கு ஆக்சுவலி அர்த்தம் இல்லை. அந்த வார்த்தையை அந்த குழந்தை கிரகிச்சு மனசுக்குள்ள கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை விஷுவலைஸ் பண்ணாதான் மறுபடியும் அந்த குழந்தையால அதை புரிஞ்சிக்க முடியும். ஏன் இப்படி ஒரு மாற்றம் இருக்குன்னு நம்ம யோசிச்சோம். அந்த காலத்துல குழந்தைகள் கல்வி திட்டம் எல்லாம் இந்த பாடநூல்லேருந்து வந்ததில்லை. அந்த குழந்தை போய் குருகுலத்துல இருக்கும், குரு சொல்லுவார் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இப்படிதான் அம்பு, இதுதான் கத்தி, இப்படி தீட்டணும், இப்படி செய்யணும், இப்படி பேசணும்னு சொன்னா அந்த குழந்தை அதை கேட்டுக்கும். இல்லை இதுதான் வேதம், இதை நான் ஓதுறேன், நீ திரும்ப ஓதுன்னு சொன்னா திரும்ப ஓதிட்டு வந்துடும் அந்த குழந்தை. ஏன்னா அந்த காலத்துல கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. மேக்சிமம் ஒரு 10 ஐட்டம் இருக்கும். அந்த 10 ஐட்டத்தை கத்துக்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சதுன்ற மாதிரிதான் அந்த காலத்து வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனா இப்போ ஒரு சப்ஜெக்ட்லயும் புது புது விஷயங்கள் தினமும் கண்டுபிடிக்கப்படுறதுனால அந்த ஒரே டெக்ஸ்ட் புக்கு ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த காலத்துல படிச்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஹிஸ்டரியும் இப்ப இருக்க ஹிஸ்டரியும் வேற வேறையா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச சயின்ஸும் இப்ப இருக்க சயின்ஸும் வேற வேறையா இருக்கு. ஆனா மனித மூளைன்றது எல்லா காலத்திலயும் ஒண்ணுதான். எல்லா காலத்திலயும் மனித மூளை தான் பார்க்கிற விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கும், தான் கேட்கிற விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கும். ஆனால் தான் படிக்கிற விஷயத்தை தான் கேட்டதாகவோ இல்லை பார்த்ததாகவோ கற்பனை பண்ணாதான் அதால் ஞாபகம் வச்சுக்க முடியுன்ற பட்சத்துல குழந்தைகள் தாங்க படிக்கிற விஷயத்த ஒரு தடவை சொல்லி கேட்டு பார்க்கறது பெட்டர். இல்லை மனப்பாடமா படிக்கிறதுக்கு கொஞ்சம் உறக்க குரல்ல கத்தி தனக்கு திரும்ப அந்த ஃபீட்பேக் கிடைக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட பெட்டர் தான் படிக்கிறதை கற்பனை பண்ணி பார்த்து மனசுக்குள்ள ஒரு ஃபிலிம் மாதிரி ஓட விட்டா அந்த குழந்தைக்கு அது எப்பவுமே மறக்காது. ஸோ இந்த மாதிரி படிக்கிற விஷயத்தை ஃபிலிம் மாதிரி மனசுல ஓட விடுறதுக்கு குழந்தைக்கு நிறைய டைம் ஆகும். அது திடீர்னு எக்ஸாம் டைம்ல செய்து படிக்கிற டெக்னிக் கிடையாதுன்றதுனால நம்ம கல்வி திட்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டாந்து ஜஸ்ட் லைக் தட் டெக்ஸ்டா இல்லாம அது வீடியோவா கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு சிரமப்படாம ஈஸியா அவங்களால கிரகிச்சிக்க முடியும். இதுதான் இயல்பு, இதுதான் மனித மனத்தோட அந்த ஹேண்டிகேப்ன்ற பட்சத்துல, இதுதான் இந்த மனித மனத்தோட செயல்பாடுன்ற பட்சத்துல இந்த குழந்தைகளே நம்ம ஊக்குவிச்சு ரொம்ப அவசரமா படிச்சு கடகடான்னு சொல்லு ஒப்பி அப்படின்னு சொல்லாம புரிஞ்சுக்கிட்டு சொல்லு, கற்பனை பண்ணி சொல்லு, இது எப்படி இருந்திருக்கும் நீ நினைக்கிற, இதுதான் வரைபடம்னா எங்க நதி ஓடுதுன்றதை யோசிச்சு சொல்லுன்னு சொன்னா அந்த குழந்தையால சொல்ல முடியும். அப்படி இல்லாம இந்த கங்கை எங்க ஓடுதுன்னு சொல்லு அப்படின்னா அந்த குழந்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு திண்டாடலாமே தவிர அதை ஒரு தடவை கற்பனை பண்ணி மனசுல ஒரு படமா பார்த்துட்டா அந்த குழந்தைக்கு அதை சொல்றது ரொம்ப சுலபமாயிடுது. ஸோ இப்படி மனத்துல ஒரு திரையா ஓட்டி இந்த பாடத்திட்டத்தெல்லாம் ஒரு ஃபிலிமா சுத்தி பார்த்தாங்கன்னா குழந்தைகளுக்கு அது ஈஸியா வரும்ன்றதுனால பெற்றோர்கள் பாடத்தை சொல்லித் தரும்போது, இல்லை டியூஷன் டீச்சர் பாடத்தை சொல்லித் தரும்போது, இல்லை ஆசிரியரே பாடத்தை சொல்லித் தரும்போது இந்த மாதிரி விதத்துல சுவாரஸ்யமாக்கி குழந்தைகளுக்கு சொல்லி தந்தா சிரமப்படாமல் குழந்தைகள் கத்துப்பாங்க. சரி இப்படி சொல்லி தரல, இப்போ எக்ஸாம் வந்துருச்சு, இந்த குழந்தை எப்படி சமாளிக்க போகுதுன்னா கொஞ்சம் வேகமான ஃபிலிமா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நீங்க ஓட்டி இப்படிதான் விஷயம், இப்படிதான் படிக்கணும், இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை திரும்ப சொல்லுன்னு சொன்னா எல்லா குழந்தைகளாலும் அதை சொல்ல முடியுது. ஸோ இப்படி இந்த விதத்துல எக்ஸாமுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஒரு ரஷ்ட் ப்ரிவியூ மாதிரி இந்த படத்தை போட்டு காட்டி இதுதான் விஷயம்னு சொல்லி நம்மளால ட்ரெயின் பண்ண முடியும். அந்த குழந்தைக்கு தன்னால செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான பங்கமும் வராம அந்த குழந்தை கான்பிடன்ஸை எந்த விதத்திலையும் பிரேக் பண்ணாம ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஊக்குவிச்சு பாராட்டி தான் குழந்தைகளை நம்ம கொண்டு வரணுன்றதுனால பெற்றோர்களும் மற்ற பெரியவர்களும் இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு குழந்தைங்களே நீ எல்லாம் படிக்க மாட்டேன், இப்படிதான் இருப்ப, நீ வேஸ்ட் அப்படின்னு எதுவும் சொல்லிடாம அந்த குழந்தை நல்லா படிக்கலனாலும் இல்லை உன்னால முடியும், உனக்கு தெரியும், உனக்கு வருது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை ஊக்குவிச்சு கொண்டாந்தா எல்லா குழந்தைகளாலும் நல்ல மார்க் வாங்க முடியும். எந்த குழந்தையும் மனக்கவலை இல்லாம எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க.